வணக்கம், இது உங்கள் அமிர்தா சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான தோசை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இதுதான் முடக்கத்தான் கொடி. இது வந்து நம்ம பேச்சு வாக்கில் முடக்கத்தான் அப்படி சொன்னாலும் இதோட உண்மையான பேர் முடக்கற்றான். அதாவது நம்ம இப்படி இந்த கீரையை தொடர்ச்சி நம்ம சாப்பிட்டு வரவங்களுக்கு முடக்கு சம்மந்தப்பட்ட மூட்டு வலி இப்படி சம்மந்தப்பட்ட எந்த நோய்களுமே வராது. அதான் முடக்கு குட்டல் அற்றான். ஃபஸ்ட்டு இதை நம்ம ஒரு கெட்டு மாதிரி வாங்கிக்கலாம். இதில் வந்து நம்ம இந்த இலையை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அந்த கொடியோட இது தேவையில்லை. மொத்தமே 3 கொடி தான் இருந்தது. பார்க்க மடக்கி ஒரு கெட்டு மாதிரி தெரிஞ்சதுங்க. இப்போ சுத்தம் பண்ணியாச்சு. சுத்தம் பண்ணது போக நம்மளுக்கு கிடைக்கிறது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கைப்பிடி கீரை தான் கிடைக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்து வதக்கிடலாம். வதக்க தேவையான பொருட்கள்: கீரையை நல்லா கழுவி வச்சுருக்கேன். இது கூட ஒரு 5 சின்ன வெங்காயம், 4 பல் பூண்டு, 1/2 ஸ்பூன் மிளகு, தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் ஜீரகம் எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு இதை வதக்குவோம். வானலியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட்டு மிளகு போடணும். மிளகு லேசாக வறுத்துக்கலாம். கொஞ்சம் வெடிக்கும் மிளகு. அதுக்கேற்ற மாதிரி அடுப்பு சுருக்கி வச்சுக்கோங்க. அடுத்து ஜீரகம், அடுத்து வெங்காயம் பூண்டு. இதை ஃபஸ்ட்டு நல்லா வணக்கிக்கோங்க. வணங்கினதுக்கப்புறம் கீரையை சேர்த்துக்கிடுவோம். கீரை நல்லா வணக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த சட்டியோட ஹீட்லேயே கீரை கொஞ்சம் வணங்கிடும். அதனால் லேசாக பெரட்டி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கீரை ஆறட்டும். ஆறிடுச்சு. இப்போ இதை நல்லா நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். பேஸ்ட் பண்ணியாச்சு. இதை வேற ஒரு பாத்திரத்தில் தனியாக போட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம தோசை மாவில் தனியாக உப்பு போட்டிருப்போம். உப்பை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம இதோட மாவை சேர்க்க போகிறோம். சாதாரண தோசை ஊற்றுற சாதாரண மாவு. ரொம்ப சேர்க்காதீங்க மாவு, அளவாக சேருங்க. அப்போ தான் அந்த நமக்கு தோசையோட க்ரீன் கலரே இருக்கும். அதனால் ஒரு 3 கரண்டி மாவு மட்டும் நான் இப்போ சேர்க்குறேன். தேவைப்பட்டால் திருப்பி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கரண்டிட்டு. ஃபுல்லாக க்ரீன் ஆகிற மாதிரி. தேவைப்பட்ட தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஏன்னா இது வந்து முடக்கத்தான் வந்து கொஞ்சம் பிசு தன்மையாக ஒரு ஆயில் மாதிரி இது மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா தோசை மாவு பார்த்து கரைச்சிக்கோங்க. கரைச்சாச்சு. தோசை ஊற்றுற அளவுக்கு வந்துடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம தோசைக்கல் அடுப்பு வைக்கலாம். கல் ஹீட் ஆகும். தோசை ஊற்றிடுவோம். உங்களுக்கு தோசை நல்லா க்ரீனாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தோசை திருப்ப வேண்டாம். ஒரு மூடி வச்சுக்கோங்க. சுற்றி தோசை வேகிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் மூடி வச்சு மூடலை, நான் அப்படியே வேக வைக்க போகிறேன். தோசை வெந்துருச்சு. இப்போ திருப்பிடலாம். முடக்கத்தான் தோசை ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அமிர்தா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.